ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏஸ் நேற்று பாட்னா பைரட்ஸ் கோச்சும் அண்ட் கேப்டன் என்ன சொன்னாங்க பற்றின வீடியோ நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் என்ன சோச்சமாக வீடியோ போட்டுட்ருக்கேன்னு நீங்கள் அதிகம் கேட்டாங்க சில ரசிகர்கள். அவங்களுக்காக தான் இது 41-25 ஜெயிச்சிட்டோம், அவங்களுக்கு தெரியும். அதை பற்றின ரிவ்யூ, கோச் கார்னர், நம்ம கோச் என்ன சொன்னார், கேப்டன் என்ன சொன்னார், எல்லாம் போட்டிருக்கோம் இதே சேனலில். பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க. இன்றைக்கி காற்றுல தெலுங்கு படம் வரணும் ஒன்று பார்த்துட்டு வந்தேன், குண்டூர் கரம்னு மகேஷ் பாபுது. இன்னொரு சேனல் இருக்குது, பார்க்காதவங்க அதுலேயும் போய் பார்க்கலாம். பாலா ஸ்பீக்ஸ்ன்ற சேனலில் அந்த ரிவ்யூ இருக்குது, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட். ரைட், பிக் பாஸ் பற்றிலாம் பேசியிருக்கேன். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? ஃபஸ்ட்டு கேப்டனை கேட்டாங்கன்னாப்பா, தமிழ் தலைவாசி இவ்வளோ நல்லா விளையாடுவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு. அவர் சொன்னார், தலைவாசோட டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாட்டாங்க இன்றைக்கி. எங்கள் ரைடர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் 2-3 தப்பு பண்ணோம் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸில். அதுலேருந்து நாங்கள் பிஹைண்டில் இருந்தோம், கேட்சப் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஃபெயில் ஆகிட்டோம். ஹிந்தியில் சொன்னார், हमें पता था ये लोग बाउंस बैक करेंगे, ये नहीं पता था हमारे सामने करेंगे. என்ன சொன்னார், எங்களுக்கு தெரியும் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க, எப்போ வேணால் இவங்க பவுன்ஸ் பேக் பண்ண முடியும் தமிழ் தலைவாஸ், ஆனால் எங்களுக்கு எதிராக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் லைட்டர் நோட் இஸ் செட். அண்ட் நீங்கள் ரைட்டிங்கில் கூட நிறைய ட்ரை பண்ணிங்க, பிறகு நிறைய ரைடர் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்களா ஏன்னு கேட்டாங்க. ரொம்ப பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரைடரால் தான் அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ண முடியும். ஏன்னா டிஃபென்ஸ் மிஞ்சி போனால் 1 பாயிண்ட்டு, சூப்பர் டேக்கிள் பண்ணால் 2 பாயிண்ட்டு, மல்டிபிள் பாயிண்ட் வேணால் ரைடர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நிறைய அமிச்சோம். அண்ட் தலைவாசை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த டீமை பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் 11th பொசிஷனில் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வெரி குட் டீமு, நிறைய மேட்ச் கடைசியில் தான் விட்டாங்க அவங்க. பட் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் எங்களுக்கு எதிர்ப்பு பண்ணிட்டாங்கன்னு முதல்ல சொன்னதான் திருப்பி சொன்னார். அண்டு நாங்கள் நினச்சோம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் கேமை, ஒவ்வொரு ரைடும் பொறுமையாக எடுக்கலாம்னு நினச்சோம். பட் ரைடர் பாயிண்ட்டே எடுத்து கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும்னாரு. அப்புறம் ஹோம் லெக் வரப்போதே, ஹோம் மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, எஸ் நெக்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு யூபிஓ தான். அதுக்கப்புறம் ஹோம் லெக் வரும். எங்கள் ஹோம் மேட்ச்சில் பேக் டு பேக் மேட்சஸ் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக வில் ப்ளே வெரி வெல் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சார். கோச்சிட்டு வந்தாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்கள், வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணி வந்தீங்க இந்த கேமுக்குன்னு அவர் சொன்னால். நாங்கள் பிளானோடு தான் வந்தோம், பட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணல ரைடர் அண்ட் டிஃபென்ஸும். நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் ரைடர் அகெயின் நினைக்கிறேன் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. நிறைய வாட்டி அவுட் ஆட்டாங்க, கார்னரில் தான் போய் அவுட் ஆனாங்க. மெனி டைம் தே காட் அவுட் கார்னரில். அண்ட் கடைசியில் டிஃபென்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடினாங்க, பட் பை த டைம் ஹியூஜ் லீட் ஆகிடுச்சு. லீடு இவ்வளோ பெரிய 10 பாயிண்ட் லீடில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ரைடர் ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணினா அப்போ அது ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க இதே மேட்ச்சில். திருப்பி அதே ரைடர் போகும்போது பாயிண்ட் கிடைக்கல, லீடு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, கீழே வர்ற மாதிரியே தெரியல லீடு. மேட்ச் வாஸ் ஓவர் பை தென். அண்ட் தமிழ் தலைவாஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னாங்க. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? இதே மாதிரி தான் ஸ்லோ டவுன் பண்ண போகிறீங்களா? ஸ்லோ டவுன் என்ன செஞ்ச, ஒவ்வொரு ரைடு 30 செகண்ட் எடுத்தாங்க, அதுதான் ஸ்லோ டவுன் பண்ணுறது. பாயிண்ட் எடுத்தால் டக்குன்னு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ரைடு போகலாம். அதை சுட்டி கேட்டாங்க திருப்பி, இதே ஸ்ட்ராட்டஜி ஸ்லோ டவுன் பண்ண போகிறீங்களா, இல்லை ரைடு பாயிண்ட் நிறைய எடுக்கணும், நிறைய ரைடு எடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எதிர் டீம் வரதை பொறுத்து தான், என்னால் பிளான் பண்ணி தான் கொடுக்க முடியும். அண்ட் ரைடர் और डिफेंस दोनों नहीं चलते हैं तो मैं क्या करेगा. 2 ரைடு டிஃபென்ஸ் 2 டிபார்ட்மெண்ட்டே சரியாக பண்ணலான்னு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ஸ்ட்ராட்டஜி தான் வகுத்து கொடுக்க முடியும். வீல் அட்டாக், கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவோம் ரைடு அண்ட் டிஃபென்ஸில். இஃப் இட் ஒர்க் ஆச்சுன்னா நாங்கள் ஜெயிப்போம், இல்லைன்னா தோற்றுருவோம் அப்படின்னாரு. அண்ட் வருத்தத்தோடு தான் சொன்னார், பட் அவ்வளோ கோவத்தை காட்டல. பட் இ செட் தட், ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அவங்க இந்த அளவாக இவ்வளோ பிரமாதமாக தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ரைடர் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. பாயிண்ட் கடன்னு 10 பாயிண்ட் லீடு கண்டினியூ வச்சுருந்தாங்க. அதை பற்றின ரிவ்யூ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாட்னா பைரட்ஸ் கோச் கேப்டன் என்ன சொன்னான்னு. சுதாகரையும் சொன்னார். சுதாகர் வந்து ரொம்ப நல்ல பிளேயர், இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்டு. பட் அவரால் இன்றைக்கி அவ்வளோ யாராலுமே சூப்பர் 10 எடுக்க முடியல. அண்டு அந்த இடத்துல தான் கொஞ்சம் 3 ரைடரோடு வேறு போகணும். உங்களுக்கு தெரியும், சச்சின், மஞ்சித் அண்ட் சுதாகர். பட் சுதாகர் தான் நிறைய ரைடு அனுப்பிச்சிட்ருந்தீங்களேன்னு கேட்டாங்க. இஸ் அ வெரி குட் பிளேயர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முதல் 2 ரைடர் அப்பப்போ அவுட் ஆகிட்டு வராங்க, அதனால தான் சுதாகர் நிறைய ரைடு அனுப்பிச்சேன்னு சொன்னார் அவர். அண்ட் எங்கே கிரெடிட் கொடுக்குமோ கொடுத்தாரு, சுதாகர் கிரெடிட் கொடுத்தாரு. ரைட், இதான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? இதை பற்றின உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். பொறுமையாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.